ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ஸ். நான் உங்கள் சுபா பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு நார்மல் ப்ரோச் ஒர்க், அதாவது ஒரு யூனிக்கான டிசைன் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெய்லரோட மார்க்கிங் போக ஒரு 2.5 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த 2.5 சென்டிமீட்டரில் தான் நம்ம ப்ரோச் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ப்ரோச் ஒர்க் வந்து ரொம்ப யூனிக்கான ஈஸியான டிசைனாகவும் இருக்கும். காஸ்ட் வைஸ் வந்து கொஞ்சம் இது அதிகம்தான், ஆனால் லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நம்ம பண்ணலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்திருக்க பீடு வந்து இது நல்ல ஒரு ப்ளூ கலர் ஒரு பீடு எடுத்திருக்கேன். இந்த பீடு வந்து நல்ல ஒரு இது மொச்சக்கொட்டை மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 4mm வந்து குந்தன் ஸ்டோன். சரியா? 4mm குந்தன் ஸ்டோன்லேயே நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று க்ரீன், ஒன்று ஒயிட். இப்போ இது பாருங்களேன், இது நல்ல ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு ஒயிட் கலர் பீடு, அதாவது ஸ்டோனு, பீட் கிடையாது, ஸ்டோன் ஒயிட் கலரில். இது ஒரு காஸ்ட் வந்து 4 ருபீஸ் வருது. ஒன்று வந்து 4 ருபீஸ். அதே மாதிரி இது மல்டி கலர், இதுவுமே ரெக்டாங்கிளில் தான் இருக்குது. இதனுடைய காஸ்ட்டும் பார்த்தா ஒரு பீஸ் கணக்கு தான். இது வந்து இதுவுமே 4 ருபீஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ இதையும் நான் வாங்கியிருக்கேன். இதுக்குரிய எல்லா மெட்டீரியல்ஸ் இது தான். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம டியூப் பீடு, நல்ல லாங் டியூப் பீடு. இந்த டியூபோட அளவு வந்து நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ வருது அப்படின்னா, இன்ச் வைஸ் பார்த்தோம்னா ஒரு 3/4 இன்ச் வருது. பாருங்கள், ஒரு 3/4 இன்ச் அளவு தான் இது வருது. ஸோ இதனுடைய காஸ்ட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா, 50 கிராம் வந்து 60 ரூபான்னு சொல்லி வாங்குகிறாங்க. நான் வந்து நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு 25 to 30 கிராம் நமக்கு தேவைப்படும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு இது க்ரீன் கலர் பீடு, இதுவும் 4mm பீடு தான். அதாவது ஸ்டோனு, பீடு இல்லை, ஸ்டோன். இது மட்டும்தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது போக இதுக்கு வந்து கோல்டு கலர் த்ரெட்டு, நார்மல் தைக்கிற ஊசி தான். ஊசியில் நான் ஜர்தோசியில் நம்ம கோர்ப்போம் இல்லையா, அந்த ஊசி, அந்த நீடியில் தான் நான் கோர்த்துருக்கேன். ஒன் சைட் கோர்த்து 2 பக்கம் எடுத்து நாட் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து எப்படி நம்ம ஃபுல்லாக இதை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு லைனாக நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். 1 by 1 நல்லா பாருங்கள். இதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும். முடித்ததுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப அழகான ஒரு டிசைனாக வந்துச்சு இது. இப்போ இந்த இடத்துல தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த ப்ளூ கலர் பீட் எடுத்தேன் இல்லையா, அந்த பீட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த 2 லைன் போட்டிருக்கேன் அப்படின்னா, அந்த லைனில் கீ லைன்லேயே நான் வந்து மார்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ண போகிறேன். இப்போ இது வந்து நான் வந்து கீழே வந்து ஹோல் இருக்கும். இந்த பீடில் வந்து கீழே ஹோல் இருக்குது. ஹோலில் விட்டு மேலே ஒரு ஹோல் வழியாக வெளியே எடுத்துட்டேன். பாசி நம்ம கோர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் கோர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து தச்சிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இது ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் பீடு வச்சு தச்சிடுறேன். சாரீ வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் தான், அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த கலர் வாங்கினேன். இப்போ நான் எங்கேருந்து எடுத்தேனோ, இப்போ கீழேருந்து எடுத்தேனா ஊசி, ஸோ அடுத்து நான் எடுக்கிறதும் பார்த்தோம்னா அதே மாதிரி பக்கத்தில் கீழேருந்து தான் எடுக்கிறேன், மேலேருந்து எடுக்கலை. இந்த மாதிரி நம்ம ஒரே லைனில் நம்ம கீழேருந்து எடுத்தால் தான் அதை அழகாக அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம இந்த மல்டி கலர் கொடுத்தோம் இல்லையா, இதில் வந்து கீழே மேலேயும் இருக்கும் ஹோல்ஸ். கீழே 2 ஹோல் இருக்கும், அதே மாதிரி மேலே 2 ஹோல் இருக்கும். இதை நம்ம எப்படி கோர்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்படி நம்ம நேராக வைக்கணும் அப்படின்னா, இப்படி கீ பகுதியில் இந்த மாதிரி கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஹோல் இருக்குது இல்லையா, அந்த 2 ஹோலில் நான் விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் ரைட் சைடில் மேலே 2 ஹோலில் விட்டு இப்போ லெஃப்ட் எடுத்துடுறேன். அதாவது ஒரு பானா ஷேப்பில் நான் விட்ட மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், விட்டுட்டு இப்படி வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம குத்திடலாம். இப்போ திருப்பி நீடியில் வந்து பக்கத்துலேயே நம்ம அடியில் குத்துறப்ப நேராக அந்த நம்ம வச்ச ப்ளூ பீடு மாதிரியே இதுவுமே நேராக வரும். புரியுதுங்களா? கீழே 2 ஹோலில் கோர்த்துட்டு அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்துட்டு மேலே 2 ஹோலில் கோர்த்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்து அப்படியே கோர்த்து அடியில் கொண்டு போயிட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணுறப்ப நேராக வரிசையாக நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். திருப்பி அடுத்தது வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் ஸ்டோன்லேயே அதே மாதிரி கீழே 2 ஹோல் மேலே 2 ஹோல் இருக்குது. இதுவும் சேம் ப்ராசஸ் தான். எல்லாமே நான் அடியிலேருந்து நூல் கொண்டு வரது பாருங்கள், ஊசி ஒரே இடத்துல கீழேருந்து தான் நான் கொண்டு வர்றேன். மேலே எடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக அந்த லைனில் வந்து உட்காராது. ஸோ எல்லாமே நம்ம கீழேருந்தே நம்ம கொண்டு வரணும். அதே மாதிரி இப்போ கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஹோலில் அடியில் இருக்க 2 ஹோலில் கோர்த்துட்டேன். அப்படியே கொண்டு வந்து மேலே இருக்க 2 ஹோலில் இந்த மாதிரி கோர்த்துட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் கொண்டு போய் அந்த மல்டி கலர் வச்சேன் இல்லையா, அது பக்கத்தில் இந்த ஸ்டோனையும் வச்சு நேராக வச்சுட்டு, அதாவது ஊசி குத்துறப்ப நேராக வச்சு குத்துங்க.
கொஞ்சம் இப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் கையில் நம்ம நல்லா நீட்டாக பிடிச்சிட்டு நேராக வச்சு ஊசி குத்துங்க. நம்ம ஊசியை வந்து கொஞ்சம் கிராஸாக குத்திட்டா கூட கிராஸாக வந்துடுது, நேராக வரமாட்டேங்குது. அதனால் நேராக வரணும்னா நேராக அந்த ஊசியையும் நேராக குத்துங்க. இந்த மாதிரி குத்துறப்ப கரெக்டாக வந்துருச்சா? 3 தான் இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வரிசையிலே ஸ்டோன் வைக்க போகிறேன். இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு நம்ம இடத்த விட்டுருவோம், சரியா? விட்டுட்டு இந்த ஸ்டோனுக்கு மேலே வந்து அந்த 3/4 இன்ச் டியூபீடு எடுத்தோம் இல்லையா, அந்த டியூபீடில் 2 டியூபீடு வந்து இப்போ இந்த மாதிரி வச்சு நம்ம கோர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு டியூபீடு வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம வச்சு கோர்த்துருவோம். இது ஒரு அடையாளத்துக்காக அந்த ஸ்டோன் வச்சு பார்த்தேன். வச்சுட்டு அது போக மேலே இடத்துல தான் டியூபீடு கோர்க்குறேன். ஸ்டோன்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒன்றுனா ஒட்ட வேணாம், ஏன்னா அது காயறதுக்கு லேட் ஆகும், அடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால் ஸ்டோன்ஸ் ஒர்க் வந்து கடைசி நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டியூபீடு வச்சுட்டேன். அதே மாதிரி பக்கத்தில் அடுத்த டியூபீடு. இப்போ ட்ரெண்டிங்காக இந்த ப்ரோச் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. எனக்கு ஆரி ஒர்க்கு வேண்டாம், இந்த மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வேணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். ஆனால் காஸ்ட் வைஸ் வந்து இது கொஞ்சம் அதிகம்தான். ஒவ்வொரு பீடுமே பார்த்தா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தாலே 4 rupees வந்துடுது. நான் வந்து 80 ஸ்டோன்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே பார்த்தா 240, 480. அப்புறம் இந்த டியூப் பீடு வந்து அது ஒரு 30 rupees நமக்கு காஸ்ட் வைஸ் வரும். அப்புறம் நம்ம இந்த ஜர்கான் ஸ்டோன் எல்லாம் சேர்த்து நம்ம மெட்டீரியலே ஒரு 600 வந்துடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க் இருக்குது, அந்த மாதிரி நம்ம வச்சு நம்ம அவங்களுக்கு சேல் பண்ணுற மாதிரி அது வரும். நம்ம எவ்வளோ சொல்லணுமோ நீங்கள் உங்கள் ஒர்க் எவ்வளோ டைம் நீங்கள் எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை சொல்கிற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த 2 டியூபீட் தைச்சிட்டு கீழே வந்து அந்த இடத்துல நான் அந்த க்ரீன் ஸ்டோன் ஒட்டிடுறேன். இந்த இடத்துல க்ரீன் ஸ்டோனும் அந்த ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டு நம்ம பெருசாக ஒரு பீடு ஒட்டணும்ல, அந்த இடத்துல வந்து ஒயிட் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த க்ரீன், இங்கே வந்து ஒயிட். அவ்வளோதான். நான் வந்து ஸ்டோன் இப்போ ஏன் ஒட்டினேன் அப்படின்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒர்க்கு தான் இப்போ அப்படியே கண்டினியூஸாக பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இல்லை, இதே அரேஞ்ச்மெண்ட்டு தான். ப்ளூ கலர், மல்டி கலர், அப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன், அப்புறம் இந்த டியூப் பீடு, இதை தான் அப்படியே நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதனால தான் இந்த ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு நான் ஒட்டி காட்டினேன். நீங்கள் பண்ணுறப்ப லாஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டிக்கோங்க, ஓகேவா? இப்போ ஃபுல்லாக இந்த ஸ்லீவ் பார்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போமா? இது பாருங்கள், இவ்வளோதான். இந்த ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாக இதே தான், ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். வேறு எந்த இதுவும் மாறலை பாருங்கள், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக அழகாக ஆயிடுச்சு. நல்லா அந்த ஸ்டோன்ஸும் ஒட்டியாச்சு. ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுருங்க, நல்லா எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்போ தான் நல்லா காயும். இதனுடைய நெக் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? நல்ல ஒரு அழகான பா ஷேப்பில் அவங்க கேட்டிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிசைன் தான் இது. காஸ்ட்டு தான் அதிகம், ஆனால் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ ஜொலிக்குது பாருங்கள், தகன்னு நல்லா ஜொலிக்குது. இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். இது சிம்பிள் டிசைனால் சீக்கிரமாகவே வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.